ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டெக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நமக்கு இப்போ நடந்துருச்சு. என்னென்னா, மானிட்டேஷன்ஸை டிசபிள் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு வடிவில் ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு இப்போ நடந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு, அதாவது நானே ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் வீடியோவே போடுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சரி, என்ன கொஞ்சம் தள்ளி ஒரு 4 மாதம் 5 மாதம் தள்ளி வீடியோ போட்டேன். அதுக்காக அவங்க கொடுத்த ஒரே ஒரு நமக்கு கொடுத்த பரிசு என்னன்னா, உங்களோட சேனலோட மானிட்டேஷனில் நாங்கள் இப்போதைக்கு டிசபிள் பண்ணி வைக்கிறோம். தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காங்க, பர்மனெண்ட் இன்னும் வரல. மேபி இன்னும் கொஞ்சம் நான் அதை டிலே பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ தற்காலிகமாக வந்ததால் இப்போ நான் என்ன ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன்னா, எதுவுமே சம்பாதிக்கலன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி அதில் வர வாலெட்டில் வர ஆல்ரெடி ஒரு $100 கிட்ட இருக்குது. நான் வேற நம்ம டார்கெட்டை வர $200 இன்க்ரீஸ் பண்ணதுனால ஸோ $200 வந்தப்பறம் தான் நான் எடுக்கலாம் முடிவு பண்ணேன். இப்போ $100 மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ $100 போய் எடுக்கலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு கொடுத்ததால அங்கே இப்போ பேமெண்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு ஒரு 9,000 கிட்ட லாக்கில் கிடக்குது. ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதுக்காக நான் கண்டினியூவாக வீடியோ போடணும் அப்படின்னு போய் நான் என்னோட யூடியூப் ஸ்டூடியோவில் போய் பார்க்குறேன். அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. என்னன்னா, டிஸ்பிளேல போடுறேன், பார்த்துக்கோங்க. என்னடி இது? எஸ், அதே தான். திருப்பி முதல்ல இருந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுன்றத நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஃபேஸ் பண்ணுறேன். இதை நான் போய் சர்ச் பாக்ஸில் போயிட்டு நான் யூடியூப்ல இந்த மாதிரி நமக்கு தான் இப்போ எல்லாருக்கும் நடக்குதா பார்த்தா எல்லாருக்கும் விதவிதமாக நடந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் நடந்தது ஒரு காரணம் இருந்திருக்கு. என்னன்னா, ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தோ நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக அந்த வீடியோ போடுறதோ, இல்லை பேன் பண்ண, அதாவது சில வீடியோஸ்க்கு இப்போவுமே தடை வச்சுருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சினிமா வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறப்போ அதுக்கெலாம் ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டாக அதே வீடியோ போட்டால் அவங்க சேனல் பிளாக் பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன மாதிரி வந்துட்டாங்கன்னா, நீங்கள் வீடியோவே அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட சேனல் தற்காலிகமாக என்ன பண்ணா டிசபிள் பண்ணுறாங்க. ஸோ டிசபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த போடாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தோட வாட்ச் ஹவர்ஸ் மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி கொடுக்குமோ அவ்வளோ குறைச்சி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போது யூடியூபர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இப்போ யூடியூபர்ஸ்னு ஒரு காலத்தில் யூடியூபர்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ரேரான பார்ப்பாங்க, நீங்களும் யூடியூபர் அப்படின்பாங்க. ஆனால் இப்போ தெருவுக்கு வீட்டுக்கு யூடியூபர் இருக்கிறாங்க, கம்பல்சரியாக இருக்கிறாங்க. ஸோ அது ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஏதாவது ஒரு கண்டென்ட்லேயும் அவங்க வெளியே அவங்களோட திறமை வெளியே காமிக்கல, என்டர்டைன்மெண்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்திங் வேற விஷயம். நீங்கள் திரும்பியும் ஆரம்பத்திலிருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிரியேட்டர் சைடில் கேட்டப்போ, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், அது உங்கள் வாலெட்டில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் திரும்பியும் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணி எனேபிள் ஆகிடும். எனேபிள்னா திரும்பி பழையபடி இருக்க அதே வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் முடிச்சதால ஜஸ்ட் சும்மா ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டாங்க. இப்போது வேறு வழியே கிடையாது. இனிமேல் போடுற எந்த வீடியோக்கும் ஆட் வராது. அதால் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் வர போகிறதில்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் கண்டென்ட்டில் தான் நான் சூஸ் பண்ணியே ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் ஏதோ போட்டால் கூட ஏதாவது ஆட் கிட்ட வரும் பார்க்கலாம். ஆனால் இந்த தடவை நம்ம கம்பல்சரியாக நம்ம வியூஸ் அடிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் மக்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நான் இனிமேல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பிளான் பண்ணி அதை மக்களுக்கு கிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஸோ இனிமேல் நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப என்டர்டைன்மெண்டாகவும் அண்ட் ரொம்ப இன்ஃபர்மான விஷயம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் வேறு என்ன பண்ணுறது, டார்கெட் அச்சீவ் பண்ணியே ஆகணும்ல. ஓகேங்களா? ஸோ லவ் யூ காய்ஸ், பாய். வேற ஒரு வீட்டில் தரம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் உண்டு, மாறாதது.